1 2 3 இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மட்டும் என்னன்னு கேட்டாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத. நானும் அப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. முத்தின பீஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th எல்லாம் படிக்கும் போது பார்த்தேன் சார் உங்க படம், அப்ப பார்த்தேன் சார்பானுங்க. அதுல 2 விஷயம் எனக்கு ஒண்ணு, நானும் அப்ப 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்ப சம்டைம்ஸ் இந்த மூத்த கலைஞர் ஃபீல்ல வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்றேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்மளுக்கு சங்கர் சார் அப்பவே கொடுத்துட்டாரு வாய்ப்பை. ஸோ அதனால சொல்றேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 மாசம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களா இருக்கிற அந்த ஒரு 1 மந்த் அது ஃபுல் பாய்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது பிளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் அஸ் வெல், பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்ல வந்துட்டு ஹி இஸ் ஒன் ஆஃப் ப்ரோட்டகனிஸ்ட் நடிச்சிருப்பாப்ல என் கூட சேர்ந்து. ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீ பேசலாம். எஸ் ஆதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசுந்தர் சார் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். And for a debutant, I think this is a really, really good launch. And I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டோம். கொடுத்துருங்க பொக்கே கொடுக்கலையா? கலை நம்ம தான் கொடுக்கணும். கலையா வந்து எப்படி நான் கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன், கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் கொடுக்கணும். நீ எனக்கு சரி இது சோலோ வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே, பின்னாடி இருந்து டாக் பேக்ல தான் சொல்லி இருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள்ல கை போடுங்களேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. லாஸ்டா பேசும்போது இதான் பிரச்சனை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று எங்க ஒரு இடத்துல யோசிச்சு வச்சிருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஷார்ட்டா ஒரு விஷயத்த முடிச்சிடறேன். இப்போ இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுகல, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்டவி சார், நீங்க மட்டும் தான் பேலன்ஸ் வெள்ள கெஸ்ட்ல இருந்து, மற்ற எல்லாம் எங்க ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த பிரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியர்ல நான் இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய புது டைரக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னில தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ண. அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்து. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆயிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேற மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டைரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம திருப்பி காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் மீ நான் நிறைய புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் கிரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் வொர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்க வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம டெய்லியும் நம்மளை போய் ஒப்படைச்சலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்கவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதாவது இதுக்கு சேர்த்து தான் சொல்றேன், நல்ல டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்க ஜேர்னி ஓப்பன் ஆயிடும். இதுதான் பேஸ். நல்ல டைரக்டர் கிடைக்கலன்னா தான் பஞ்சாயத்து. கதை சரியா வராது, இல்லை சொன்ன கதையை சரியா எடுக்க மாட்டாங்க,
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டைரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிற டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் த பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டைரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு 8 படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டா இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் லிட்டரலி இட் பிகேம் an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்ட எங்கேயும் போல, இதே இண்டஸ்ட்ரி நான் இருக்குங்கிறதுனால தான் 23 வருஷமா நான் சர்வை பண்ணி பிடிச்சி அடிச்சு ஏறி வந்துட்டு இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த பிசினஸ் வரும்போது பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியா ஒரு படம் என்ன ஓடி இருக்கு அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம். நீங்க சைன் பண்ற ஃபிலிம் ஒரு பட்ஜெட்டா இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்துல எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமா இருந்து காளிதாஸ். ஸோ கமிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பாக்டா ஒரு கிரைம் த்ரில்லர் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். பட் இட் பிகேம் a bigger film. இப்படி ஒரு பெரிய ஒரு படமா மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இந்த 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸ் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்ல அமைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு அது எனக்கு இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிசினஸ் ரீதியா பார்த்து பண்ற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும் இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேரும் உள்ள வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சது மட்டும் இல்லாம இந்த கதைக்கு அதோட மேல கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமா, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். பிகர் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்க பெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க படத்துக்கு வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு நல்ல ஒரு ஃபிலிமா இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைம்ல இருக்காருன்னு. அது இந்த படமா இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. Why? Because crime thrillers என்னைக்குமே ஒரு நோஸ் இருக்கு. You can definitely do a binge watch. OTT-ல இருந்தாலும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்க எந்த இடத்தையும் நகர விடாத ஒரு ஸ்கிரீன் பிளே நீங்க நோய் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா that film will have that flavor. அது இந்த படத்துல நிறையவே இருக்கு. நிறைய பார்த்த நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன ரஞ்சித் சார் சொன்னதா இருக்கட்டும், பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பியூர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்துல அந்த ஃபிளேவர் இருக்கு. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் a regular crime thriller film. It is an emotional drama. This film has lot of flavors. ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஒரு வேற ஒரு ஆங்கிள் பத்திரிகைகளுக்கு அதை பாராட்டின ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்துல கிரைம்ல 2 கிரைம் இருக்கு, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் கிரைம்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸா ட்ரெஸ் போட்ட 2 படத்துலயுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேஸ் எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல என்ன ஒரு சட்டிலிட்டி ஒரு ஃபிளேவர் இருந்ததோ அதே ஃபிளேவர் இந்த படத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன் இந்த படத்துல. பியூட்டிஃபுல் டீம். அஜய் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட், க்ரூ, மெம்பர்ஸ், ஏபிசி, டெக்னீஷியன், லைட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபர்ஸ்ட் கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க சார். ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்ல இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே when she came, காப் ட்ரெஸ்ல இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு
அதெல்லாம் சொல்லுவாங்க அன்யூனிஃபார்ம்ல. அதுல வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டா அந்த கேரக்டர் கேரி பண்ணி இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட வேஷி அந்த கேரக்டர் வெளியில எடுத்துட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்து உங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்தது. மேலே இல்லை கீழே இல்லை, கரெக்டா ஒரு ஒரு கிராஃப் இருந்தது. சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ். தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்வதி, ஐ திங்க் இருக்கை பட்டோட பெரிய ஃபேன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் நீங்க. யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. எம்டன் மகன் மாதிரி அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்துல வந்துட்டு ஒரு நிறைய எமோஷனல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். ரொம்ப அழகா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூப்பரா பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு போட்டி போட்டு உள்ள தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு இண்டஸ்ட்ரி வருத்தம். அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீங்க நிறைய படங்கள் பண்ணலன்னு அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம். நீங்க நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாம ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கமிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ் டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் ஒரு யூஸ் பண்ணியிருப்பாரு. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்க கேரக்டரும் நோக்கிட்டு போகும் வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிற ஃபேக்டரை. அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்க தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல நாங்க பார்க்கும்போதும் ஒரு ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சீன் ரொம்ப பேடா இருக்கும், ஆனா அது மியூசிக்ல கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாம எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துல வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் ஒரு பேச்சு பொருளா மாற போறது உங்களோட ஆதாரம் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இந்த டீசர் வந்தபோது எங்க எல்லாரும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துக்கும். அப்படிலாம் இல்லை, ரெண்டு தான் நடந்தது. ஒண்ணு இப்ப சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமா இருக்கு, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமா இருக்குன்னு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு எஸ்பெஷலி எனி ஃபிலிமுக்கு ரொம்ப முக்கியம், பட் கிரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலா முக்கியமா இருக்கு. சுரேஷ் பாலா நான் அதோட பண்ற 3வது படம் இது. காளிதாஸ் ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் முரல் பண்ணோம். அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்றது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன். அவரு குவிக்கா நம்மளுக்கு இவ்வளவு பட்ஜெட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டைரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிஎன் சார் இருந்தாரு. நான் சேவை ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டா இருப்பாங்க ரெண்டு பேரும், அவங்களுக்கு கிளீனா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டர் ஒர்க்ல இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் டெய்லியுமா இருங்க, நீங்க எமோஷனல் வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடைச்சது. லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பெரிய படங்கள் இல்லாம சின்ன படங்கள் இல்லாம இப்ப லாஸ்டா வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியா ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியா வந்துட்டு நேர்த்தியா ஒரு சின்சியரா ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டைரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு
டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைன்னா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டைரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. ஐ எம் ஷூர் யூ வோன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பருங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ, அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பா வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்க சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தா, நல்ல டைரக்டர்ஸ் இருந்தா அது கண்டிப்பா மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பா ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பு இதுல கண்டிப்பா இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த தருணத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒரு பர்சன் ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போ காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. Thank you, Kiki. Looking so pretty and of course உங்க ஜாப் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. Thank you so much. Thank you, my pleasure. காளிதாஸ் படத்தோடைய டெக்னிக்கல் க்ரூ, காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் ஜாயின் தி ஸ்டேஜ்.